மேக்னெட் மைண்ட் வெல்கம்ஸ் யூ ஆல். நம்ம எல்லாரோட லைஃப்லையும் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்னு ஒரு விஷயம் கலந்தே தான் இருக்கும். மேபி இதோட பெர்சன்டேஜ் வேணா ஒவ்வொருத்தருக்கும் டிஃபர் ஆகலாம், ஆனா கண்டிப்பா இந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டும் கலந்துதான் இருக்கு. இதுக்கான காரணம் கண்டிப்பா நம்மோட எண்ணங்கள் மட்டும்தான். என்னோட கொலீக் ஒருத்தங்க இருக்காங்க, நல்ல சின்சியரான ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். அவங்களுக்கு ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் நீட்ஸ், ஸோ ஜாப்ல ப்ரொமோஷன் போகணும்னு நினைச்சிட்டு ரொம்ப நாளா ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா அதே சமயம் ப்ரொமோஷன் எடுத்தா ஜாப்ல நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்துடும், ஜாப் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிரும், ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னுட்டு ஒரு பக்கம். அவங்க ப்ரொமோஷன் போறதுக்கு முன்னாடியே அதுல என்னென்ன நெகட்டிவ் இருக்குமோ அது எல்லாத்தையும் ஒரு லிஸ்டா போட்டு வச்சிருந்தாங்க. இப்படி ஒரு விஷயம் வேணும்னு நினைச்சு வேண்டான்னு நினைக்கும் போது கண்டிப்பா அவங்க கான்சியஸ் கன்ஃபியூஸ் ஆயிடும். இதனால ரெண்டு விஷயம் நடக்கும். ஒண்ணு, அவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறது டிலே ஆயிட்டே இருந்துச்சு. செகண்ட் விஷயம், கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க எதிர்பார்த்த மாதிரி ப்ரொமோஷன் கிடைச்சது அப்படின்னாலும் அவங்களால அந்த ஜாபை என்ஜாய் பண்ண முடியல. அவங்க நினைச்ச மாதிரி அந்த ப்ரொமோஷன் போஸ்டிங் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா தான் இருந்துச்சு. இந்த கேஸ்ல என்னோட ஃப்ரெண்டு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு முன்னாடியும் ப்ரொமோஷன் கிடைக்கலன்னு வருத்தப்பட்டுட்டு தான் இருந்தாங்க. ப்ரொமோஷன் கிடைச்சதுக்கு அப்புறமும் ஜாப் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்குன்னு வருத்தப்பட்டுட்டு தான் இருந்தாங்க. இந்த ரெண்டு இடத்துலயுமே அவங்களால ப்ரொமோஷன் கிடைச்சதை என்ஜாய் பண்ணவே முடியல. இதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச இன்னொரு கசின் இருக்காங்க. அவங்க அப்போ அன்மேரிட். அவங்களோட ஏஜ் குரூப்ல இருந்தவங்க எல்லாருமே மேரேஜ் பண்ணி ஃபேமிலி லைஃப்ல செட்டில் ஆயிட்டாங்க. இப்போ இவங்களுக்கும் கல்யாணம் பண்ணிக்கணும், ஃபேமிலியில செட்டில் ஆகணும்னு ஆசை. ஆனா அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ள என்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே ஆப்போசிட் ஜெண்டர் மேல ஒரு காமனான நெகட்டிவ் ஒப்பீனியன் வச்சிருந்தாங்க. லைக் பசங்கன்னா ஃபீமேல் டாமினேட்டிங்கா தான் இருப்பாங்க, ஃபேமிலியில எந்த விஷயத்திலயும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டாங்க, இன்லாஸ்னால நிறைய பிரச்சனை வரும், அதையெல்லாம் மேனேஜ் பண்ணணும் அப்படின்னுட்டு அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ள என்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்க எந்த விஷயத்தையுமே ஒரு மேரேஜ் லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு முன்னாடியே காமனான நெகட்டிவ் ஒப்பீனியன் நிறைய வச்சிருந்தாங்க. இப்போ இவங்களோட கேஸ்லயுமே கல்யாணம் ஆகுறதுல டிலே ஆச்சு. பட் கொஞ்ச நாள் கழிச்சு கல்யாணம் ஆச்சு. ஆனா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் அவங்க நினைச்சிருந்த மாதிரி ஃபேமிலி லைஃப்ல நிறைய பிரச்சனைகளோட தான் இருந்துச்சு. இப்போ நம்ம பார்த்த ரெண்டு கேஸ்லயுமே ஒரே பர்சன் தான் ஒரு விஷயம் வேணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த விஷயம் நடந்துச்சு அப்படின்னா என்ன ஆகுங்கிறது அவங்க போய் பிராக்டிக்கலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு முன்னாடியே மத்தவங்க சொல்றத கேட்டோ இல்ல அவங்களோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னாலயோ அந்த லைஃப் நெகட்டிவா தான் இருக்கும், இவ்வளவு பிரச்சனைகள் வரும் அப்படிங்கறதையும் அவங்க மைண்ட்லயே கிரியேட் பண்ணியும் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி இருக்கும்போது நீங்க ஒரு விஷயம் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த விஷயம் கிடைச்சாலும் உங்களால அதை ஃபுல்லா என்ஜாய் பண்ண முடியாது, கிடைக்கலைனாலும் என்ஜாய் பண்ண முடியாது. ஒரு 2 days இல்ல 3 days எங்கேயாவது ட்ரிப் போகணும்னு பிளான் பண்ணோம்னா கூட யாரு கூட போகணும், எப்படி டிராவல் பண்ணணும், அங்க போய் எங்க ஸ்டே பண்ணணும், அந்த ஊர்ல என்ன ஸ்பெஷலான ஃபுட் ஏதாவது இருக்கா, அதை ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கணுமா, இல்ல அங்க போயிட்டு எந்த பிளேஸ் எல்லாம் விசிட் பண்ணணும் அப்படின்னுட்டு நம்ம போறதுக்கு முன்னாடியே எல்லா பிளானும் போட்டுட்டு தான் போறோம். ஆனா நம்மளோட லைஃப் டைம் ஈவெண்ட்ஸ் லைக் மேரேஜ் இல்ல ஜாப்ல புது ஜாபு போறது, ஜாபு ப்ரமோஷன் எடுக்கிறது, இந்த மாதிரி இன்னும் பல விஷயங்கள்ல நம்ம போய் பிராக்டிக்கலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாக்குறதுக்கு முன்னாடியே அடுத்தவங்க சொன்னதை வச்சோ இல்ல நம்மளோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை வச்சோ ஒரு விஷயம் நெகட்டிவா தான் இருக்கும்னு முடிவு பண்ணிட்டு நிறைய விஷயங்கள்ல நம்ம லைஃப் நம்மளே தான் கெடுத்துக்கிறோம். நீங்க ஒரு கோல் வச்சிருக்கீங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த விஷயம் எப்படி எல்லாம் இருக்கணும். லைக் ஜாப்ல ப்ரொமோஷன் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ப்ரொமோஷன் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த ஜாப் உங்களுக்கு எப்படி இருக்கணும், உங்களோட சபார்டினேட்ஸ் எப்படி இருக்கணும், உங்களோட கொலீக்ஸ் எப்படி இருக்கணும், நீங்க ஒர்க் பண்ற அந்த என்விரான்மெண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னுட்டு உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான விஷயங்களை மட்டுமே யோசிங்க. அப்போ கண்டிப்பா அந்த பாசிட்டிவான விஷயங்கள் உங்க லைஃப்ல நடக்கும். இதே மாதிரி உங்க லைஃப்ல ஒரு விஷயம் நீங்க ரொம்ப வேணும்னு ஆசைப்பட்டு அது கிடைச்சதுக்கு அப்புறமா அதே விஷயத்தால ஏதாவது கஷ்டம் இருக்கான்னு யோசிச்சு பாருங்க. இன்கேஸ் அப்படி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை கண்டிப்பா உங்க மைண்ட் செட் சேஞ்ச் பண்றது மூலமா சரி பண்ணிக்க முடியும். இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க.
லா ஆஃப் அட்ராக்ஷன் இல்லை மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் இல்லை கைடன்ஸ் ஏதாவது வேணும்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. லைஃப் இஸ் வெரி சிம்பிள் வித் லா ஆஃப் அட்ராக்ஷன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம்.